விஜயின் ஜனநாயக படத்துக்கு தொடர்ந்து சென்சார் போர்டு கிடைக்கல சார். 21 வரைக்கும் தெரிவிச்சிருக்காங்க. அதுக்கு மட்டும் இல்லை, இன்னைக்கு வெளியாக இருக்கிற பராசக்தி படத்துக்கு ஏகப்பட்ட தடைகளை சொல்லி அவைகளை எல்லாம் நீங்கள் நீக்க வேண்டும் என்று சொல்லி இருக்கிறார்கள். அதுபோல அன்று எழுதப்பட்ட அந்த வசனத்திற்கே இன்று தடை சொல்லி இருக்கிறார்கள். அதையெல்லாம் கணக்கில் கொண்டுதான் தமிழக முதலமைச்சர் தளபதி அவர்கள் நேற்று இந்த சென்சார் போர்டு என்பதும் அவர் அடிக்கடி கரெக்டாக சொல்லியிருக்கிறார். இடி அதே போல் இன்கம் டேக்ஸ் அதனோடு சேர்ந்து இன்றைக்கு இந்த இதுவும் சேர்ந்திருக்கிறது. சென்சார் போர்டும் சேர்ந்து இவைகளையெல்லாம் இன்று செய்து கொண்டிருக்கிறார்கள் என்று தமிழக முதலமைச்சர் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். அந்த அடிப்படையிலே பார்க்கிற பொழுது இது ஒன்றிய அரசு தமிழகத்திலே தமிழ் உணர்வையும் தமிழ் இன உணர்வையும் கட்டுப்படுத்துகின்ற வகையில்தான் இன்று பராசக்தி படத்திற்கு கூட இந்த அளவிற்கு அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள் என்பதை யாரும் மறுக்க முடியாது. அதெல்லாம் இந்த சென்சார் போர்டு என்பதும் இன்று ஒன்றிய அரசினுடைய ஒரு கைக்கூலியாக மாறிவிட்டது என்பதை நேற்று தெரிவித்திருக்கிறார். ராமதாஸ் 4 ஆண்டு திமுக ஆட்சி வந்து நல்லா இருக்குன்னு வருவாங்களா? அது அவருடைய கருத்து. அவர் என்ன முடிவெடுக்கிறார் என்பதை அவர் தான் எடுக்கிறார். மற்றும் இந்த மனக்கொண்டித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். மேலும் அங்கங்கே நின்று கொண்டிருக்கும் பொதுமக்கள் கேட்டுக் கொள்ளப்படுகிறது. மேடம் நான் போனை கீழே இருக்கேண்ணே. என்ன இது மாதிரி பண்ணி